ஆரோமலை கிஷன் தாஸ், சிவாத்மிகா ராஜ்குமார், ஹர்ஷத் கான் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இதை வந்து சாரங் தியாகு, நம்ம தியாகு அண்ணனுடைய பையன், அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. சிலம்பரசன் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, யாரா என்னடா சிம்புவா அப்படியா? ஏன்னா சிம்பு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. நம்ம சிம்பு வந்து ஏதாவது கண்டென்ட் இருந்து ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவர் உள்ளே போய் அசோசியேட் ஆவார். சரி, எதுக்குடா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஆறாமலே அந்த விண்ணை தாண்டி வருவாயா, அது கனெக்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் இல்லாமல் உள்ளே போய் பார்ட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ணாது. ஸோ என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, செமையாக எழுதியிருக்காங்க. சாரங்கு, கிஷன் அண்டு ஆஷா மீரா ஐயப்பன் இவங்களாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. நீங்கள் டயலாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் குவர்க்கியான இத்தினு டயலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 இடத்துல ஆடியன்ஸ் வந்து சிரித்தாங்க. அதே மாதிரி ஹர்ஷத் கான் வந்து சந்தானண்ணை வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன பார்த்தோமோ அதுதான் நம்ம ஹர்ஷத் கானை வந்து பார்க்குறோம். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஆக்டராக, ஹீரோவாக, இல்லை வந்து ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக வளம் வருவார். நாட் பிகாஸ் அவர் வந்து யூடியூப்பில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு, ஃபன் பண்ணுறோம், ஐ மீன் விஜய் சித்துவா பிளாக்ஸில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ், மொட்டை மாடி பட் அதனால் கிடையாது. இஸ் வெரி 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 டேலண்டட். இது வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக எந்த அளவுக்கு கிஷனுக்கு ஸ்ட்ராங்கான ரோலோ அதே அளவுக்கு ஹர்ஷத்துக்கு வந்து ரோல். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா பூமரெல்லாம் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செகண்டு யோசிச்சு என்ன டைலாக் போட்டால் என்ன கவுண்டர் போட்டால் இதில் வந்து ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த சின்சியரிட்டி அவர் அடுத்த லெவல் கொண்டு போகும் நிச்சயமாக. கிஷனுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான ஒரு படம். நிறைய கெட்டப் சேஞ்சஸ், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக கிஷன் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் சில இடத்துல கொஞ்சம் வெயிட் போடணும்னு நினைக்கிறேன், அப்பப்போ ரொம்ப லீனாக தெரியுது. அப்படி அது ஒன்று தான் ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுது. பட் அதர்வைஸ் சூப்பராக மெஷர்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சிவாத்மிகா ராஜ்குமார், அவங்க தான் இந்த படத்துடைய ஃபீமேல் லீடு. என்ன நடிப்புங்க அந்த பொண்ணு! ஐயோ, ஒரு மாதிரி ரொம்ப ரக்கட்டு, அப்படியே ரொம்ப டைட்டான, ரொம்ப கல் மனசுள்ள ஒரு பெண் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் விலகி அப்படியே கிராஃப் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரீஸியாக மாறும். நீங்கள் மாறுறப்ப அந்த பொண்ணு கூட சேர்ந்து நாமளும் மாறுவோம். அந்த பொண்ணு கூட சேர்ந்து வந்து நாமளும் வந்து அதை ரசிப்போம். அவங்க கூட சேர்ந்து அவங்க சிரித்தாங்கன்னா நாமளும் சிரிப்போம். பரவாயில்லையே, அப்பாடா மாறிட்டாடா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நம்மகிட்ட வந்து இம்பேக்டை விடுது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ரைட்டிங் பியூட்டிஃபுல்லாக சார் வந்து பண்ணியிருந்தார், அந்த டீம் பண்ணிருந்துச்சு. ஆனால் அதை விட அதை அப்சர்வ் பண்ணி அந்த கேரக்டரை மாற்றினதில் சிவாத்மிகாவுக்கு வந்து பெரிய ரோல் இருக்குது. ஒரு நிமிஷா மாதிரி, ஒரு பார்வதி மாதிரி, ஏன் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்ங்க கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் புரியல. இதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது அது ஒர்க் ஆகல, இல்லை என்ன எனக்கு புரியல தலைவா, இதில் என்ன ஒர்க் ஆகணும்? சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு எழுத்தை நம்பி படம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து கிமிக்ஸை நம்பியோ, ஸ்டார் காம்பினேஷன் நம்பியோ, அதை நம்பியோ, எதை நம்பியோ எடுக்கல. எழுத்தை, வேலையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதில் என்ன நமக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியும்? இருக்கிறதுலையே ரொம்ப டஃப்பான படம் எமோஷன்ஸை வச்சு பண்ணுற படம் தான். ஏன்னா எமோஷன்ஸ் வந்து 10 நிமிஷம் தப்பாக போச்சுன்னா கூட பூமருன்றவாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே அந்த எமோஷன் தப்பாகாமல், அந்த ஃப்ளோ தப்பாகாமல், 2 பேர்த்துடைய நியாய தர்மங்களையும், பசங்களோட காதல் எப்படி, பொண்ணுங்களோட காதல் எப்படி, அது போக மேட்ரிமோனியில் நடக்கிற கூத்து, அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் ஒன்று, அதை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ண விதம் அதை ரொம்ப இலகுவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குறப்போ நீங்கள் விடிவி கணேஷ் சார் வந்து ரோல் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப காமிக்கலாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸான, ரொம்ப அழுத்தமான ஒரு ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். படம் பார்த்துட்டு முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒன்று தான் ஃபீல் ஆகும். என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப ஓவராக ஜாதகம் அதெல்லாம் பார்க்காதீங்கடா, பிடிச்சால கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருங்கடா அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அது பெரிய மெசேஜ் அது. ஆனால் அது ரொம்ப விளையாட்டாக பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்போ இதுதானுங்க சமூகத்துக்கான நல்ல படம். அவங்க மெசேஜ் எல்லாம் சொல்லுது, படமாக சொல்கிறாங்க. நான் மெசேஜ் சொல்கிறேன் போட்டு நம்மளை போட்டு நம்ம மண்டையை குடையாமல் படமாக அதுக்குள்ளே அப்படியே எம்பிட் பண்ணி நமக்கு வந்து சொல்கிறாங்க. நல்ல படங்க, ஃபேமிலியோடு போங்க. ஒரு வல்கர் வார்த்தை, ஒரு வல்கர் விஷயம் கூட உள்ள இல்லை. அவ்வளோ தெளிவாக வந்து படங்களை வந்து எடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் இட். ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம். எனக்கு பெரிய குறைகள்லாம் சத்தியமாக தெரிலங்க. வெறும் ஒரு 2 மணி நேரம் படம் தான். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட அங்கங்கே போர் அடிக்காது. ஏன்னா ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் படத்துக்குள்ளே. அதுதான் இந்த ஆறாமலை. ஒரு குவாலிட்டியான வாட்ச். தயவுசெய்து இப்போ விட்டுட்டு அப்புறம் ஓடிடியில் வந்துட்டு அப்போ பார்த்துக்கலாமேன்னு சொல்லாதீங்க. வாய்ப்பு இருந்தால், பணம் இருந்தால், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சிரமம் இருக்குது, பட் பணம் இருந்தால் தயவுசெய்து இந்த யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்சியரான ஒரு ஒர்க்கை வந்து இவங்க
தந்திருக்காங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.